டூரிஸ்ட் பிளேசஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பல கண்டென்ட் இருக்குங்க. நான் பார்த்துக்கிறேன் எதெல்லாம் முடிஞ்சிருக்கு முடியலங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம முதல் சப்மிட்டிங்க இன்னைக்கு பார்க்கலாம். சின்னங்கள், சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நிறைய இது நீங்க தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் தெரியாத புது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க ஆட் பண்ணிட்டே வாங்க. இப்ப தமிழ்நாட்டோட சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சில லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறேங்க. சின்னங்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்காங்க. சின்னம் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டோட சின்னம் என்னங்க சொல்லுவாங்க? நம்ம தெரிஞ்சதுன்னா அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆண்டாள் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆப்ஷன் பார்த்தாலும் அடிச்சிருவோம். இதுல ஏதாவது கிரிட்டிக்கலான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குமானா, எந்த வருஷத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோவிலை வந்து நமக்கு தமிழக அரசினுடைய சின்னமாக பதிவு செய்தார்கள், எந்த நாள், அந்த வருஷம் ஏதாவது டெட்லைனை வச்சு கேட்கலாம். ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னங்கள் அப்படிங்கிற டாபிக்ல முதல்ல இங்கிருந்து எடுக்கிறேன். சின்னம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது ஜென்ரலா மேல ஒரு டாபிக் போட்டேன். தமிழ்நாட்டின் சின்னம் அப்படின்னு எடுத்தேன். திருவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் அம்மையார் கோவில். ஸோ அது நோட் பண்ணிக்காங்க. ஆண்டாள் கோவில் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எக்ஸ்ட்ரா நம்ம இதுல புதுசா படிக்கிறதுக்கு வருஷம் 1956. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மையார் கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லா டெக்ஸ்ட் புக்லயுமே கொடுத்துருக்காங்க. ஆயினும் கூட இந்த வருஷம் நோட் பண்ணிக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையில ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர் சிஎம்மா இருக்கும் போது இந்த சின்னத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழகத்துடைய முதல்வராக இருந்தவர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார். ராமசாமி ரெட்டியார் அவரு தான் இதை வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். தமிழகத்துல பாரம்பரியமிக்க நிறைய கோவில் இருந்தாலும் கூட உயரமான கோபுரம் தஞ்சையில இருக்கு, அதெல்லாம் இருந்தாலும் கூட இதுல எல்லா கலை நுணுக்கங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பரிந்துரை பண்றாங்க. ஸோ ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவருடைய காலகட்டத்தில் இருந்துதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மையார் கோவில் 1956 இருந்து தமிழ்நாடு அரசுடைய சின்னமாக செயல்படுகிறது. இது ஒண்ணு பார்த்து வச்சுக்க. அதே வருஷத்துலதான் நம்ம மொழி தமிழ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதிகாரப்பூர்வ மொழி தமிழ் மொழி. ஏன்னா இது இப்ப தமிழ் மொழிங்கிறது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தமிழ் மொழியை வந்து நம்ம ஆட்சி மொழியில கொண்டு வந்தது அதே 1956. இதே நான் வச்சுக்காங்க தமிழ் மொழி. அடுத்தது பாருங்க, பாடல். பாடல் இது எல்லாரும் கெஸ் பண்ணிடுவீங்க. என்னங்க பாடல்? எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான். அங்க போடுற எல்லா சிம்பிள்ஸுமே தமிழ்நாடோட விஷயங்களை தான் பேசுறோம். தமிழ்நாட்டின் பாடல் இல்லை இயற்றிய தேசிய கீதம். அது தேசியத்துக்கு போயிடும்ல. எஸ், வெரி குட். தமிழ் தாய் வாழ்த்து. நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் கூட தமிழ் தாய் ஒற்றெழுத்து வருமா, தமிழ் தாய் வாழ்த்து. இதை பார்த்து வச்சாங்க. தமிழ் தாய் வாழ்த்து 1900 நீராறும் கடலூர் பாடல் பாடுறோம் இல்லையா, அதுதானுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நடனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நடனம் பரதநாட்டியம். பரதநாட்டியம். பரதநாட்டியம் நடனம் பொறுத்தவரையில பரதநாட்டியம். ஸோ இது நீங்க தெரிஞ்சதெல்லாம் அப்படியே பார்த்துக்காங்க. தெரியாத புதுசா இருக்குன்னா நோட் பண்ணிட்டே வாங்க. பறவை, தமிழ்நாட்டினுடைய பறவை 1900. எஸ், தமிழ்நாட்டுடைய பறவையை பொறுத்தவரையில மரகத புறா அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ராய்டு டவ், ரைட்டுங்களா? மரகத புறா, மரகத புறா. ஸோ இது கொஞ்சம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மலர். தமிழ்நாட்டின் மலர் செங்காந்தல் மலர். எஸ் எஸ், செங்காந்தல். செங்காந்தல் மலர். இல்ல கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம எதுவும் தேவையில்லாம விஷயத்த இங்க பதிவு பண்ணல.
தமிழ்நாட்டுடைய டிஆர்பிலேயே கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட விலங்கு அது கேட்டிருப்பாங்க. செங்காந்தல் மலர் ஞாபகம் வச்சுக்காங்க. செங்காந்தல் மலர், குளோரி லில்லி, குளோரி லில்லி, செங்காந்தல் மலர். ரைட், அடுத்த பாட்டுக்கு போகலாம். பழம், தமிழ்நாட்டினுடைய பழம் மாம்பழம். என்ன பழம்? வாழைப்பழமா? மாம்பழம். பலாப்பழம். பலா ஜாக் ஃப்ரூட். எஸ், இது பார்த்துருக்காங்க. மரம், தமிழ்நாட்டின் பனை மரம். மரம் சார். பனை மரம் பனை. எஸ், பனை மரம். அது ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்காங்க. என்ன மரம் அப்படின்னு கூட கேட்கலாம். பனை தான், அது எந்த வகை பனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் தயாரா போங்க. ஏசியன் ஆசிய பனை, ஆசிய பனை மரம். அது வாய்ப்பு இருக்கு. ஆசிய பனை மரம், பனை மரம்னு தெரியும். அதுல ஏதாவது நமக்கு ஆப்ஷன் செட் பண்றபோது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா பார்த்து வச்சுக்காங்க. ஏசியன் பால்மரியா பிளாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுகர் பிளாம், பாடி எல்லாம் ஒண்ணு ஆங்கிலத்துல போகுது. அடுத்து பூச்சி. அப்படியே ஏதோ ஒரு மைக் ஆன்ல இருக்கு, போட்டுக்காங்க. கொஞ்சம் இறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு. பேசி முடிச்சுட்டா நீங்க அப்படியே மியூட்ல போட்டுக்காங்க. பேசுற சூழல் வந்துச்சுன்னா பேசுங்க. தமிழ்நாட்டோட பூச்சி ரீசெண்டா கூட டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பூச்சி 2019 இருந்துங்க. எனி ஐடியா? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குங்க இந்த பூச்சி இனத்தை பொறுத்தவரை. வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி டைப்ல இருக்கு. எஸ், தமிழ் யோமேன் பட்டர்ஃப்ளை. வண்ணத்து பூச்சி. பாருங்க, தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. தமிழ்ல சொல்றதுக்கு இது எப்படி சொல்றாங்கன்னா, தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி, தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. இன்னொன்னு பார்க்கலாம். விளையாட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டா ஈஸியா போட்டுடலாம். விளையாட்டுங்க, தமிழ்நாட்டின் விளையாட்டு கபடி. கபடி, அது கிளியர். கபடி. டிஆர்பிலே கேட்ட ஒரு கேள்வி பாருங்க. விலங்கு 2010 கொஸ்டின். வரையாடு. வரையாடு மேடம், 2010ல கேட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டோட விலங்கு எதுங்க? வரையாடு. இன்னொரு பேருங்க அதுக்கு? அல்லது நீலகிரி தார். வரையாடு அல்லது நீலகிரி தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்காங்க. சும்மா ஒரு ஸ்பெசிபிக்கான லிஸ்ட் தான் இதுங்க. நீலகிரி தார். எதெல்லாம் உங்களுக்கு லோட் ஆகுதோ, எதெல்லாம் மைண்ட்ல வைக்க முடியுதோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் நீங்க படிக்க பாருங்க. 1986 இருந்து. ஸோ ஏற்றால ஒரு 10 லிஸ்ட்டுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12 இருக்குங்க. 12ல எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா படுதுன்னு பாருங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் எதுன்னு பார்த்துட்டு ஒரு சில பேர் இந்த பழம் எதுன்னு கேட்டோம். நம்ம அந்த முக்கணிகள்ல ஒண்ணு சொல்லிட்டோம், மா, பழா, வாழை இல்லைங்களா? அதுல இருக்கு. சில மா ட்ரை பண்ணோம். ஜாக் ஃப்ரூட் தான் தமிழ்நாட்டோட பழம். ஸோ இதுல தெரிஞ்சதெல்லாம் போக தெரியாததெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி ரீட் பண்ணிக்காங்க. தமிழ்நாடுடைய பாரம்பரியம், பண்பாடுகள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா படிச்சு வச்சுக்கிறது சிறப்புங்க. ஸோ இதுதான் ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த சிலபஸ், சிம்பிள் அப்படிங்கிற சிலபஸ் படி பார்த்து வரும்போது அட்லீஸ்ட் இந்த விஷயங்களாவது குறைஞ்சபட்சம் இதை ரீட் பண்ணி எடுங்க. ஸோ அடுத்தது இந்த இருக்கிறதுலே பெரிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. இது கொஞ்சம் பெருசுங்க. அப்போ இதை லாஸ்ட் டாபிக்கா வச்சுக்கலாம். செகண்ட் நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம். ஸோ அடுத்து யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில இதுலயும் நமக்கு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த டிஆர்பி பேட்டர்ன் பார்க்கும்போது எய்தர் ஜிகே ஆர் இந்த யூனிட் சைக்காலஜி வரக்கூடிய 3rd யூனிட், இதுல கேள்வி எப்படி வரும்னு பாருங்க. இந்த ஒரு அப்டிராக்ட கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் ஜிகேவுக்கும் இது கவர் ஆகிக்கும். பொதுவா இந்த டாபிக் எல்லாம் நீங்க டெய்லி நம்ம ஆரம்பத்திலே இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வெரி பிகினிங்ல பண்ணியிருக்கிறோம்.
இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் படிச்சுட்டுனா ஒரு கேள்வி வருதுன்னு சொல்லி, டேஸ் அண்ட் ஈவெண்ட் இதை நீங்க ரீட் பண்ணிக்க. மந்த் வரை நம்ம அதையும் லிஸ்ட் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். டேஸ் அண்ட் ஈவெண்ட், நாட்களும் நாட்களில் நடக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேள்வி அதுல வந்துடுதுங்க, பெரும்பாலும் வருதுங்க. அப்ப இதை நீங்க ரீட் பண்ணணும். தேடி தேடி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபேமஸா இருக்கக்கூடியது, எஜுகேஷனோட தொடர்புடையது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுக்கணுங்க. செகண்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க, எங்க எடுக்கிறோம் அப்படின்னா ஆத்தர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர். ரைட்டுங்களா? இந்த டாபிக் இதெல்லாம் நீங்க எவ்வளவு கிடைக்குமோ அதெல்லாம் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணுங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர். ரைட்டுங்களா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல கேட்குறாங்க. இந்த தேர்ட் லெசனை பத்தி கேட்டாங்களன்னா 17 கீழ்கணக்கு மேல் கணக்கு நூல்கள் அந்த லிஸ்டே நான் ஒரு மெட்டீரியல் ஷேர் பண்ண பாருங்க, அந்த டிஎன்பிசி மெட்டீரியல்னு சொல்லி அதுலயே இருக்குங்க. எல்லா புக்குமே கொஞ்சம் இன்னும் பின்னாடி பேக் சைடு வந்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் அவங்களே கொடுத்துருக்காங்க. எது இந்த யூனிட் 3க்கு நீங்க அதை படிக்கணுங்க. இதுவே ஜிகேல போய் படிக்கிறதா இருந்துச்சுன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஜென்ரல் புக்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணிட்டு போகணும். அதுல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல ஒரு கேள்வி கேட்டுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னா பழைய தேர்வெல்லாம் இதுல ஒரு கேள்வி டச் பண்ணிட்டு தான் போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் லிஸ்ட்டை மட்டும் நான் குறிப்பா சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அடிஷனலா வரும்போது நீங்க என்ன செய்யலாம், டீம்டு யூனிவர்சிட்டி டேட்டாஸ் எடுக்கலாம், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அதை எடுக்கலாம். நிகர்நிலை பல்கலைக்கழகம் ட்ரீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் எத்தனை இருக்கு, எத்தனை இருக்குன்னு தான் அது கேள்வி வரும் ஒழிய எங்கெங்க இருக்குன்ற மாதிரி கேள்வி வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்கு, எங்க இருக்கு, இதுல தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாவெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம படிக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கிளியரா வச்சுக்கணுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி சம்பந்தப்பட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நீங்க எந்த டாபிக் வேணாலும் போட்டு வச்சுக்காங்க. விட்டமின், ரைட்டுங்களா? விட்டமின் ஏபிசிடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிங்க. விட்டமின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிச்சீங்கன்னா அங்கிருந்து ஒரு கேள்வி வருதுங்க. ரைட்டுங்களா? கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதை நீங்க சைக்காலஜி பார்த்து கொண்டு போனாலும் சரி, ஹெல்த் எஜுகேஷன்ல கவர் பண்ணிக்கலாம் சரி. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டே வரணும். கிளியரா அந்த ஒரு 8 கேள்வி எங்க பிடிக்க முடியுமோ அதை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எவ்ரிடே சயின்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ரைட்டுங்களா? எவ்ரிடே சயின்ஸ் இந்த டாபிக்கை டச் பண்ணீங்கன்னா இங்கேயும் நமக்கு கேள்வி வந்துடுதுங்க. எவ்ரிடே சயின்ஸ்லயும் ஒரு கேள்வி கேட்டுறாங்க. எவ்ரிடே சயின்ஸ் அந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒன்று வந்துடுது. இப்போ மினிமம் ஒரு 5 தலைப்புங்க நான் பதிவு பண்ணிட்டேன். அதனால இதெல்லாம் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா மினிமம் இந்த 5ல் ஒரு 3ஆவது வந்தாலும் கூட அந்த 8 கேள்விக்கு ஜிகே இருக்கிற 10க்கு ஒரு 3 கவர் பண்ணாலும் கூட சந்தோஷம். எதுவுமே தெரியாம போடுறதுக்கு குறைஞ்சது ஏதாவது படிச்சுட்டு போறது பெஸ்ட்டுங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம யூனிவர்சிட்டி டேட்டாக்குள்ள போகலாம், 2வது டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடியதுல டாபிக் நம்பர் 2, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லா ஒரு கலெக்ஷனா எடுத்துக்கலாம், என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப பெரும்பாலும் இதெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமான ஒன்னதான் இருக்கும். நான் லிஸ்ட் கொடுக்குறேன், யூனிவர்சிட்டியை ரீட் பண்றேன். ஆசிரியர்கள் வந்து நீங்க அது எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த ஏரியா வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தம் ஒரு 22 யூனிவர்சிட்டி கவர் ஆகணுங்க. முக்கியமான பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் 22 யூனிவர்சிட்டி கவர் ஆகணும். இப்ப நான் லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். அதுல டோட்டல் 22 லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கேள்வி எழுப்பலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நம்பர் 1 வந்து சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ரைட், இதை எடுத்துக்கலாம். இப்போ இது எங்க இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? மெட்ராஸ். அவ்வளவுதான். இப்போ இந்த கேள்வி அடிச்சிடலாம். வருஷம் சொன்னா மாட்டிப்போம். என்னங்க வருஷம்? ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாதிரி உட்ஸ் டெஸ்பேட்ச்னு ஒன்று நம்ம முதல் லெசன்ல நடத்தினுங்க. உட்ஸ் அறிக்கை, அந்த அறிக்கை ஒரு முக்கியமான அம்சத்தை சொன்னது. லண்டன் யூனிவர்சிட்டி மாதிரில சென்னை, பம்பாய், கல்கத்தா 3த்துலயுமே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. 125 130 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிஆர்பில ஃபேமஸா அந்த கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னோம். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உட்ஸ் டெஸ்பஸ் உடைய அறிக்கையினுடைய விளைவாகத்தான் சென்னை பல்கலைக்கழகம், பம்பாய் பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம் 3மே ஒரே ஆண்டுல தோற்றுவித்தார்கள்
அப்படின்னு சொல்லியிருந்தோம். வருஷம் 54 சார். 1854 வந்து உட்ஸ் அறிக்கை மேடம். அது 1854 அந்த அறிக்கையின் விளைவாக ட்ரை பண்ணுங்க. 56 சார். 56 இல்ல மேடம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். முக்கியமான 58ங்க சார். 57 மேடம், 1857. அப்போ இதுல சென்னை பல்கலைக்கழகம் எங்க இருக்குங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. அப்போ 1857 சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இப்ப நம்ம இன்னொரு டாபிக் சொன்னோம், 3-4 சப் டாபிக் எழுதி போட்டோம். அதுல எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடுன்னே போட்டோம். அப்போ மறுபடியும் இதெல்லாம் எடுக்க போறோம். இந்த 3 யூனிவர்சிட்டியுமே ஒட்டுமொத்தமா தமிழ்நாடோட கனெக்ட் ஆகக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் முழுக்க பார்த்துறோம். அதுவே ஒரு 1 hour நடத்தலாம். அதனால அது பெரிய டாபிக், லாஸ்டா பார்த்துக்கலாம்னு விட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதுவும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருஷம் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது எங்க இருக்கு? லொகேஷன் சிதம்பரம். சிதம்பரம் சார். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கேள்வி வந்து வருஷம் கேட்பாங்க. சிதம்பரம் ரைட். இதுங்க 1929 சார். 1929. எஸ், நம்ம இது நான் படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்போ இருந்து இன்னமும் எனக்கு அது 1929. நான் அதே யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலும் கூட அப்போ அதெல்லாம் தெரியல. ஆனா டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது 1929 அது அந்த நம்பர் பார்த்தாவே ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கும். அப்படி தூக்கி லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் மைண்ட்ல இருக்காது. அந்த மாதிரி படிங்க. அடுத்தது மதுரை காமராசர். மதுரை காமராசர். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற 22 மட்டும் தான் எழுத பாருங்க. மீதி சென்ட்ரலோ டீம்டோ வரும்போது கவுண்டிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல கேள்வி கேட்கறாங்க. அதனாலதான் அது ஒட்டுமொத்தமாவே கொண்டு வந்துடலாம். மதுரை காமராசர், மதுரை காமராசர். இது மதுரை தான், அங்கே பேரே வந்துருச்சு. வருஷம் கேட்டாங்கன்னா கிளியரா போடணும். அதாவது இந்தியன் எஜுகேஷன் கமிஷனுடைய டெட்லைன் இயர் இப்போ பினிஷ் பண்ணுங்க பார்க்கலாம். குழு கொடுத்துட்டேன். இந்திய கல்வி குழுவினுடைய டெட்லைன் இயர். 2 கேள்வி. 76 சார். இந்திய கல்வி குழு 76ல எங்கம்மா வந்தது? கோத்தாரி கல்வி குழு இப்ப சொல்லுங்க. 1964 64 டு 66 சார். ஆமா 66 தான் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். ஐஇசி போட்ட வருஷம் இதுதான் 1964 டு 66. டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்ல இன்னொரு பேர் தான் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறது. அப்ப அதோட டெட்லைன் வந்து 66. 1966 மதுரை காமராசர். பாருங்க, இதெல்லாம் கேள்வி கேட்டா விடவே கூடாதுங்க. பட் 64 66 காம்பினேஷன் கொடுத்தா போட்டுருவீங்க. ஸ்டார்ட் பண்ணது, முடிக்கப்பட்டது, அறிக்கை சப்மிட் பண்ணது எப்ப அப்படிங்கலாம் கேள்வி கேட்டா அடுத்து அறிக்கை சப்மிட் பண்ணது 66 67 நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம இது எடுத்து பாருங்க, முதல் லெசன்ல கொடுத்துருக்குறோம். பாருங்க. அடுத்தது 4வது யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம். நம்பர் 4 தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். வேளாண் பாக்கான்னு போட்டுருங்க, நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணி எழுதிக்காங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ட்ரை பண்ணுங்களேன். ஈரோடு. தமிழ்நாடு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோவை அந்த டிஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் இருந்தீங்களா ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். கோயம்புத்தூர். வருஷம் 1971. இப்ப பாருங்க, இந்த 4ல இருந்தே ஒரு கேள்வி கேட்கலாம். சுதந்திரத்திற்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எது அப்படின்னு கூட கேள்வி எழுப்பிடலாம். அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு வரும்போது எது வருது பாருங்க. இதுல சென்னை பல்கலைக்கழகம் வந்தது 800ல. 1947. அதுவும் இருக்கு. 1947 தானே சுதந்திரம். 1929 ரெண்டுமே பாருங்க 1947க்கு முன்னாடியே இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாலும் நம்ம இதெல்லாம் படிச்சு வச்சிருந்தாதான் தெரியுங்க. அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம். இது எங்க இருக்கு? சென்னையா? சென்னை. ஆமா. வருஷம் சென்னை பல்கலைக்கழகம் வருஷம் 1978ங்க. நம்பர் 6 வாங்க. அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம். டிஆர்பில கேட்ட கேள்வி இது. இதுவும் 2010ல இருக்கு. எடுத்து பாருங்க பழைய கேள்வியில. தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் பாக்கா. இது எங்க இருக்கு? தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருக்கு. கேள்வி எப்படி கேட்டாங்க தெரியுங்களா? தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு தான் கேள்வியை கேட்டாங்க. தஞ்சாவூர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சரே வந்தது. வருஷம் கூட கேட்கல அவங்க. அப்ப தமிழ் பல்கலைக்கழகம் 1981. நம்பர் 7க்கு வாங்க. 7வது பாரதியார் பாரதிதாசன்.
ரெண்டுமே பக்கம் பக்கமா போட்டுக்காங்க. பாரதி யாரு? 8 பாரதி தாசன். பாரதியார், பாரதிதாசன். இது ரெண்டையும் கலெக்ட் பண்ணலாம். பாரதி யார் எங்க இருக்காரு? பாரதி கோவை. தாசன் எங்க கோயம்புத்தூர். இருக்காரு? யார் அதே பாருங்க, அது சிலர் கன்ஃபியூஷன் ஆயிடும். ரெண்டுமே கோயம்புத்தூர். இது திருச்சிங்களா? திருச்சி. திருச்சி. இங்க பாருங்க, யாரு இருல ஆரம்பிச்சு இருல முடியுது. அப்படியாவது மேட்ச் பண்ணிக்காங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் குறையும். திடீர்னு அது கிளியரா இருக்கணும் பிரச்சனை கிடையாதுங்க. அது அங்க ஏதாவது நம்ம டிடியில படிச்சிருப்போம் அல்லது அங்க யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டிருப்போம், அந்த ஏரியா மக்களா இருக்கும்போது பிரச்சனை வராதுங்க. கொஞ்சம் லாங்ல இப்படி இப்ப வடக்கு சைட்லாம் இருந்தீங்கன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனும், இப்ப எங்க சைட்ல இருக்கிறவங்கலாம் இந்த பக்கம் திருவள்ளுவரோ இல்ல இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ பெரியாரானோ கிளியரா போட்டுருவோம். பாரதியார் பாரதிதாசனுங்கிற போது எதுவா இருக்கும், இங்க என்ன இருக்கும் அங்க என்ன இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் வரும். யாரு இறல முடியுது பாருங்க. அதை வச்சு ஓரளவுக்கு அந்த ஐடியாவை கேதர் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ கோயம்புத்தூர் வந்து 1982, திருச்சி 1982 போடுங்க. நெக்ஸ்ட் இயரே வந்தது 1982. 9வது யூனிவர்சிட்டிக்கு வருவோம். அடுத்தது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் அப்படி முடிச்சுக்கலாமா? எங்க இருக்காது? கொடைக்கானல். கொடைக்கானல். டிஆர்பில கேட்ட கேள்விதாங்க. கொடைக்கானல் 1984ங்க. இது பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பல்கலைக்கழகங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பல்கலைக்கழகங்கள் எத்தனை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உமன்ஸ் யூனிவர்சிட்டி எத்தனை? இப்படி கேள்வி வரும். உமன்ஸ் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பல்கலைக்கழகங்கள் எத்தனை? இது ரெண்டுமே நம்ம லெசன்ல சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டுல 1, இந்தியாவில் 2ன்னு சொல்லியிருக்கோம். கிளியர் பண்ணிக்காங்க. அப்போ 1 தான் அன்னை தெரசா. அப்ப இந்தியா லெவல்ல இருக்கும்போது 2. இன்னொன்னு எது சேர்ந்து வருங்க? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி கிடையாது. இந்திரா காந்தி ட்ரீம்டுல போயிடும். இந்திரா காந்தி ட்ரீம்டுக்கும் கிடையாதுங்க. இந்திரா காந்தி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வந்துருங்க. இக்னோ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கணக்குல சேர்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பல்கலைக்கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 2 லிஸ்டையும் போடுற மாதிரி. 1 வந்து அன்னை தெரசா, இந்தியாவில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. அன்னை தெரேசா கொடைக்கானல். இன்னொன்னு அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எங்க இருக்கு? அன்னி பெசன்ட் பம்பாயில இருக்குங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் பல்கலைக்கழகம் அன்னை தெரசா, அன்னி பெசன்ட். அன்னை தெரசா ஃப்ரம் கொடைக்கானல், அன்னி பெசன்ட் ஃப்ரம் மும்பை. 2 வச்சு தமிழ்நாட்டில் 1 மட்டும் கட் பண்ணி போட்டுனா அன்னை தெரசா மாட்டிக்குது. பாரு, நான் ஜஸ்ட் யூனிவர்சிட்டி தான் எழுதியிருக்கேன். இதுவரையும் அந்த 9லயே 3 டிஆர்பி கேள்வி நான் சுட்டி காட்டியிருக்கேன். 10வது கொஸ்டின் 10வது யூனிவர்சிட்டிக்கு போவோம். நம்பர் 10ங்க. அழகப்பா. அழகப்பா அது எங்க இருக்கு? காரைக்குடி. காரைக்குடி. அழகப்பா காரைக்குடி. பிளேசஸ் நாம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாங்க. ஆனா வருஷம் வரும்போதுதான் கொஞ்சம் மாட்டுவோம். அது பார்த்து வச்சுக்கேன். 1985ங்க அழகப்பா. அடுத்தது டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்கு? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை. சென்னை. எஸ், இதெல்லாம் ஓபன் கொஸ்டின். இயர் கேட்கும்போது பிரச்சனை வரும். 1987. நான் முதல் 2 டிக்கெட்ஸ் பாருங்க. 1929 1857 சுதந்திரத்திற்கு முன்பு. அப்போ எத்தனை யூனிவர்சிட்டி சுதந்திரத்துக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் வரும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்காங்க. ஸோ நம்பர் 12ங்க. 2வது இப்ப எம்ஜிஆர் வரையும் வந்துட்டோம். தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் எங்க இருக்கிறது? அதுவும் சென்னை சார். அதுவும் சென்னை. ஏன்னா சிலர் வந்து நம்ம குழந்தைங்களை வெட்டினரி எது ட்ரை பண்ணியிருப்போம். அந்த அடிப்படையில ஒரு சிலருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் எக்ஸாமுக்காக படிச்சும் இருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்க. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் எங்க இருக்கு? மனோன்மணியம் சுந்தரனார் திருநெல்வேலி. திருநெல்வேலி. எஸ், திருநெல்வேலி.
மனோன்மணியம் சுந்தரனார் திருநெல்வேலியில் இருக்குங்க. 1990 ஆபரேஷன் என்லைட்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அறிவொளி இயக்கம், அதே ஆண்டுகள்ல இந்த யூனிவர்சிட்டி டேலி ஆகுது பாருங்க. நம்பர் 14 அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். இது பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். சென்னை. வருஷம் போட்டுறேன், அப்படியே டேலி பண்ணி பார்த்துக்காங்க. 1996. இது அப்படியே ஆர்டரா தான் எழுதுறேன், பார்த்துக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, பெரியார் பல்கலைக்கழகம். இது யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். பெரியார் பாக்கா. என்னுடைய யூஜி டிகிரி இங்குதான். பெரியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? சேலம்மா சார். சேலம். வருஷம் இந்த பக்கம் நார்த் சைடு, தமிழகத்துடைய நார்த் முழுக்கவே சென்னை பல்கலைக்கழகம் தான் இருக்கும் பெரும்பாலும். ஆக்சுவலி நான் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படியே தேர்ட் இயர் முடிச்சு வெளியே வரும்போது நமக்கு பெரியாருன்னு தான் சர்டிஃபிகேட் வந்ததுங்க. இயர் ஏதாவது சொல்றீங்களா? யாராவது ட்ரை பண்றீங்களா? பெரியார் 1997. வெரி குட் மேடம். 1997 16. இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் அண்மையில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி. இது கேள்வியெல்லாம் ஒரு 2000-2002 டிஆர்பிகள்ல மேபி சான்ஸ் இருந்திருக்கும். அடுத்தது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் 16. தமிழ் இணைய பல்கலைக்கழகம். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் லொக்கேட்டட் அட் சென்னை. அந்த 22 வந்தா முடிச்சிடலாம். அது மட்டும் நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் எழுதிதான் ஆகணும். என்கிட்டையும் இது ஹார்ட் காப்பி இல்லைங்க. இதுக்காக உங்களுக்காக நோட் பண்ணி வச்சுதான். இது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது? சென்னை போட்டேன். எஸ், தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சென்னை. 2000 17 இதை நீங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வாணியம்பாடியில டாக்டர் அப்துல் கௌசர் காலேஜ் தான் இருக்கு. இல்ல, வாணியம்பாடி இல்ல, பட் நியர் வந்துட்டு வெள்ளூர். எஸ், வேலூர் கரெக்ட். வாணியம்பாடி, ஆம்பூர், அந்த பக்கம் மேல் விஷாரம், அந்த சைடு ஒட்டுமொத்த திருப்பத்தூர், இதெல்லாம் அந்த பக்கம் தான் போய் ஆகணுங்க. வேலூர் தான் இருக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், அங்கதாங்க இருக்குங்க. இதுலயும் பாருங்க, நான் இன்னொரு இதையும் சொல்றேன். நான் எம்எஸ்சி படிச்சது நீங்க இப்போ பேசின வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜ் தான். அப்போ மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அவரோட அப்ளிகேட்டட் யூனிவர்சிட்டியா தான் இது செயல்பட்டது. ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது ஏறத்தால அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சர்டிஃபிகேட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது அது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அந்த பக்கம் நியரஸ்டா அந்த காலேஜ் எல்லாம் அதுக்குள்ள கொண்டு வந்து போட்டாங்க. ரைட், இப்ப பார்ப்போம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2003ங்க. ஒரு இயர் ஜம்ப் பண்ணி வருதுங்க இடையில. 2003 திருவள்ளுவர் 2003. நான் எம்எஸ்சி முடிச்சது 2002. ஸோ 3 வெரி நெக்ஸ்ட் இயர். இன்னும் ஒரு வருஷம் மாற்றிருந்தா சென்னை டு வெள்ளூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகமா மாறி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, கேப்ல ஆர்டர் மிஸ் ஆகுது. இடையில ஒன்று இன்சர்ட் பண்றேன், பார்த்துக்காங்க. தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. டிஎன்ஓயூன்னு போட்டிருக்கேன், தமிழ்ல எழுதுருவீங்களா பார்த்துக்காங்க. தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் எங்க இருக்குங்க? சென்னை சார். மேடம், சென்னை. இயர் பாருங்க கொஞ்சம் மாத்தி போட்டுருக்காங்க, 2002. இது மேல போயிட்டு திருவள்ளுவர் கீழே வந்திருக்கணும். ஜஸ்ட் அதை நான் கவனிக்கல, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. வந்துட்டோம், பக்கம் நெருங்கிட்டோம். 22 வந்தா க்ளோஸ் பண்ணிடலாம். 19ங்க, நம்பர் 19. தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம். ஸோ இது 2006ங்க. 2006 தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம். 2006. 19 வந்துட்டுமா? அடுத்தது 20ங்க.
இது நிறைய ரீசெண்டா அப்டேட் பண்ண இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க சார்? தமிழ்நாடு உடற்கல்வி. தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் உடற் சென்னை மேடம். போடாது விட்டோமா? எஸ், சென்னை. இந்த எங்க சைட்ல போடுறோம் பார்த்துக்கோங்க, சென்னை. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். நிறைய இதில் படிச்சிருப்பீங்க, பிஎட் படிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பாக்கா எங்க இருக்கு? ஈஸியா சொல்லிடலாமே எங்க இருக்குன்னு. சென்னை. சென்னை சார். Yes, சென்னை. எஸ், 20 ஆச்சுங்களா? அடுத்தது 21ங்க. 21 தான். நான் 22 சொல்லிட்டு நினைக்கிறேன். 21 21ஓட முடியுது. எஸ், கடைசியா இப்போ 2012 ஒன்று கொண்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? நான் இப்போ யூனிவர்சிட்டியே போடல, யாராவது கெஸ் பண்றீங்களா பார்க்கலாம். நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினம் மக்கள் யாராவது இருக்கீங்களா பாருங்க இந்த கிளாஸ்ல. நாகப்பட்டினத்துல என்ன இருக்குங்க? டாக்டர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. என்ன பல்கலைக்கழகம் அது? கடல்சார் பல்கலைக்கழகம், ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதை பார்த்து வச்சுக்காங்க. இதான் லாஸ்டா நம்ம ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நாகப்பட்டினம். ஸோ இந்த 21 லிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஏன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த வழிகள் எல்லாம் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்த்து வச்சுக்காங்க. இந்த லிஸ்ட்டு இதில் எதெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கு, எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தெரியாத சில விஷயங்களையும் பார்த்து எடுத்துக்காங்க. அடுத்தது நோட்டு, குறிப்பு அப்படின்னு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு போடலாம். தமிழ்நாட்டுடைய ட்ரீம்டு யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம். நிகர்நிலை அப்படின்னா ட்ரீம்டு யூனிவர்சிட்டிங்க, பார்த்து வச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் 28. ஜஸ்ட் அந்த கவுண்டிங் மட்டும் பார்த்துக்காங்க, அது கேட்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ நம்ம ரீட் பண்ணி கொடுக்கறதும் கஷ்டமா இருக்கும். நெட்ல அதை சர்ச் பண்ணி எடுத்துக்காங்க. ஒரு வேலை உங்களுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா டோட்டல் 28 லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பாருங்க, ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவினாஷ் லிங்கம், காந்தி கிராமம், தட்சிணாபுரி. எஸ் சார், ட்ரீம்டுனா அட்டானமஸ் காலேஜ் சார்? ஆமா மேடம், அட்டானமஸ் சொல்றோம் இல்லையா, ட்ரீம்டு யூனிவர்சிட்டி. அவங்களே கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குல்ல, அதுதான். ஓகே ஓகே. அட்டானமஸ்ங்கிறது முழுக்க முழுக்க அந்த என்ன சொல்லுவோம், தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படிங்கிறது. 28 இருக்குங்க. நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 200க்கு மேல லிஸ்ட் காட்டும். தமிழ்நாடு மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி அதுல ரீசெண்டா ஏதாவது பண்ணிருக்காங்களா கொஞ்சம் நீங்க லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. காந்தி கிராமம், தட்சிணா பாரதி, சத்யபாமா, சண்முக ஆர்ட்ஸ், சந்திரசேகரா சரஸ்வதி வித்வகாமா வித்யாலயா காஞ்சிபுரம், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், வேலூர் இன்ஸ்டியூட், விநாயகா மிஷன் சேலத்துல இருக்கு பாருங்க அது, பாரத் இன்ஸ்டியூட் சென்னை, டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. இப்போ தஞ்சாவூர் போற வழியில கூட ஒன்று இருக்கு, சாஸ்திரா ஒன்று இருக்கு பாருங்க, அதெல்லாம் அதுக்கு சேர்ந்தது தான். எஸ்ஆர்எம் காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாமே இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் கொஸ்டினுக்கு சான்ஸ் இல்லைங்க, கெஸ்ஸிங் தான். பட் லிஸ்ட்டை கையில் எடுத்துக்காங்க, யோசனை பண்ணுங்க, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, ரீசெண்டா ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் ஒரு நீண்ட்டு கொடுக்குறேன். இது 1ன்னு வச்சுக்காங்க, குறிப்பு 1. குறிப்பு 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது சான்ஸ் இருக்கலாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அப்ப தமிழ் இத மத்திய பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறோம். மத்திய பல்கலைக்கழகம். நம்ம ஒரு லெசன் நடத்தணும் பாருங்க, இனோவேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு பாடம் நடத்தினேன். கல்வி புதுமைகள் அப்படின்னு ஒரு லெசன் நடத்தினேன். அதில் கூட நமக்கு 2, அதாவது கல்வியாளர்களை பத்தி நடத்திட்டு வரும்போது 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கண்ணில் படுதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஷேர் பண்ணிக்கிற விருப்பம் இருந்தா பண்ணுங்க பார்ப்போம். எந்த 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நம்ம யூனிட் 7ல நடத்தணும். யூனிட் 7 கல்வி புதுமைகள் அப்படிங்கிற டாபிக்ல 2 யூனிவர்சிட்டியை நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது ஐடியா இருக்குங்களா? சார் சாந்தி நிகேதன். எஸ், சாந்தி நிகேதன் அது ஒன்று பார்த்தோம். சாந்தி
நிகேதன். நிகேதன். ஆமா, சாந்தி நிகேதன் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த தொடக்க கல்வியானது விஸ்வபாரதி. அதான் விஸ்வபாரதி தான் சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதன் அம்மா. ஓகே. அதுதான் உங்களுக்கு வந்து என்ன இதா மாறுச்சுன்னு சொல்லியிருந்தோம்னு பாருங்க. அது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தாங்க. சாந்தி நிகேதன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா மாறுச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியா மாறுச்சு. சாந்தி நிகேதன் பிகம் விஸ்வபாரதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ரைட்டுங்களா? மேடம் சொன்ன கரெக்ட் தான். விஸ்வபாரதி 1951ங்க. இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இன்னொரு லிஸ்ட் கூட சொல்லியிருந்தோம். அது எதுங்க? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி ஒன்று சொன்னோமா? பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அந்த அரவிந்தர் ஆசிரமம் என்னவா மாறுச்சுங்க? யாராவது சொல்றீங்களா? அரவிந்தர் ஆசிரமம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா மாறுச்சா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியா மாறுச்சா? International University, sir. ஆமா, எஸ், இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி. நம்ம பாருங்க எல்லாமே நடத்தின டாபிக் தான், ஆனா படிக்கல. அதனால தான் கொஞ்சம் யோசனை பண்றோம். இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அது, ரைட்டுங்களா? ஆனா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் இருக்கு பாருங்க, அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல வருதுங்க. இது ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து சென்ட்ரல். நாங்க ரெண்டுன்னு போட்டேன், காமன் டாபிக் போட்டேன். இது இது சென்ட்ரல், இன்டர்நேஷனல். பட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து 1985ல, இது என்ன சைட்ல நோட் பண்ணிக்காங்க இந்த ஒரு பாயிண்ட். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் பாண்டிச்சேரியில இருக்குங்க. 1985ல நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கும். 1985 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல சேருது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல சேருது. இப்ப நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா என்ன போடுவீங்க? எத்தனை போடுவீங்க? தமிழ்நாட்டில் உள்ள 1. பெண்கள் போட்டோம் பாருங்க, 1 போட்டோம். இந்தியாவில் 2 போட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள், மத்திய பாக்கா எத்தனைங்க? எனி ஐடியா? இப்போ வரும்னா அது மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். இந்தியாவுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம், எவ்வளவு இருக்குன்னு கவுண்டிங்ல. ரைட்டுங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் டேட்டாஸ் பார்க்கும்போது நீங்க பேருக்கெல்லாம் விட்டுருங்க, 56 மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் 1. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் 1. எங்க இருக்குங்க தமிழ்நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி? திருவாரூர். காரைக்குடியா சார்? காரைக்குடி திருவாரூர். அது பேரு CUTN அப்படின்னு பேருங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. மேடம் அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு பேர் திருவாரூர்ல இருக்குங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க, திருவாரூர். இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். பிஎஸ்சி இப்போ மைசூர், போபால், புவனேஸ்வரில் வந்து எம்எஸ்சி எட்டு, பிஎஸ்சி எட்டு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பாடம் நடத்தும் போது சொல்லியிருந்தோம். NCERT NCTல சொன்னோம். 8வது லெசன்ல மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷன் அந்த டாபிக் எடுத்து NCERT NCTலாம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த திருவாரூர்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்கிற தகவலையும் அங்கே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டிக்கலாக பண்ணலனாலும் வாய்மொழியாவது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது கேட்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. அங்கே வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் புவனேஸ்வர், போபாலில் இருக்கிற மாதிரி எம்எஸ்சி எட்டு, பிஎஸ்சி எட்டு எல்லாம் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ட்ரிச்சில் கூட உங்களுக்கு கிடைக்குதுங்க இன்டகிரேட் கோர்ஸ்லாம். சில பல்கலைக்கழகங்கள்ல வந்துருச்சுங்க நார்மலாகவே பார்க்கும்போது. பட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுக்கிறபோது இங்கே உங்களுக்கு இன்டகிரேட்டட் கோர்ஸ் அவைலபிள். ஸோ இந்த தகவல்களை ஒருக்க நீங்கள் ஆசிரியர்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டு நான் இவ்வளோ டேட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்களையும் மைண்டில் ஏற்றிக்காங்க. இதோட நமக்கு 2 டாபிக் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தது முதல் டாபிக் வந்து இந்த சின்னங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவு பண்ண. 2வது டாபிக்கா இருக்கக்கூடியது யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ண. 4 டாபிக் எதுவும் நம்ம இன்னைக்கு டெட்லைன்ல எடுத்திருந்தோம். அதுல மூணாவதா கொடுத்த டாபிக் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப இன்னொரு சின்ன டாபிக் இருக்குங்க, அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய 3வது ஹெட்டிங்குள்ள வந்துடலாம். தேர்ட் டாபிக் பொறுத்தவரை நீங்க சிலபஸ்ல பாருங்க, ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. வணிகம், ட்ரேடிங் அப்படிங்கிறது.
இப்போ நம்ம தலைப்பு போட்டாலும் கூட நீங்க இந்தியா லெவல்லையும் ட்ரேடிங் இருக்கு, உலக அளவில் ட்ரேடிங் இருக்குங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. பட் நம்ம இங்க என்ன பார்க்க முடியும், தமிழ்நாடு தான் நம்ம மேஜரா வச்சுக்கணும். அந்த டாபிக்கு தமிழ்நாடோட கலாச்சாரம் பண்பாடுகள் அதை வச்சுதான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அப்ப ட்ரேடிங் அப்படிங்கிறது சின்ன 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 பாயிண்ட் தாங்க, ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப ட்ரேடிங் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பெனோமினன் அப்படிங்கிறாங்க. ட்ரேட் அப்படிங்கிறது ஏன் ஒரு இம்பார்ட்டன்டான பெனோமினன், இம்பார்ட்டன்டான வார்த்தை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டாலும் ட்ரேட் அப்படின்னு போடணும். ஸோ அப்படி அந்த முதல் பாயிண்ட் எழுதலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு, ஆங்கிலத்துல வேணுன்றவங்க அப்படின்னு நோட் பண்ணிக்காங்க, நான் ஒரு லாங்குவேஜ்ல பதிவு பண்றேன். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருப்பது இந்த வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லணும், ஒரு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பெனோமினன் ஆஃப் எக்கனாமிக் growth ஆஃப் த கண்ட்ரி, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி. ஏன்னா இது டிஆர்பில கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரிவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரேடு, வணிகம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வார்த்தை பாருங்க, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறோம், ரைட்டுங்களா? எக்கனாமிக் growth இதெல்லாம் போய் கேட்பாங்களா அப்படின்னா, இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் வந்து ஐஇசி என்னங்க வருஷம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணுமே, ஐஇசிங்கிறது 1964 to 66. ஆமா, இதனுடைய இந்த இந்தியன் எஜுகேஷன் கமிஷனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு டிஆர்பில கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? growth and development of the country. growth and development of country. இந்த வார்த்தையை அப்படியே கொடுத்துட்டு, இப்ப நான் போட்டேன் பாருங்க, growth and development of country, இந்த வார்த்தையை அப்படியே கொட்டேஷனா கொடுத்துட்டு இந்த அறிக்கையோடு இந்த சாராம்சத்தோடு தொடர்புடைய கல்வி குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்லது growth and development of the country, ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தோடு தொடர்புடைய கல்விக்குழு எது, இந்த தலைப்பை தாங்கி இருக்கக்கூடிய கல்விக்குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அச்சீவிங் சொசைட்டி அப்படின்னு சைக்காலஜில ஒரு புக் இருக்குங்க, அதோட டைட்டிலும் எடுத்து பாருங்க, அதுவும் எக்கனாமிக் growth ஆஃப் தி கண்ட்ரின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது அந்த புத்தகம் எது சார்ந்தது அப்படிங்கிறத வச்சே கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்தியன் எஜுகேஷன் இருக்கு, அச்சீவிங் சொசைட்டி, சாதனை புரியும் சமுதாயம், டேவிட் மெக்லிலான் எழுதுற புத்தகத்துல இந்த தலைப்பு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக இருக்கிறது. அதனால்தான் ட்ரேட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பெனோமினன் ஆஃப் தி எக்கனாமிக் growth ஆஃப் த கண்ட்ரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோங்க, ஏன் கண்ட்ரி வருதுன்னா முதல்ல அந்த விஷயங்களோட பேசிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். இது பாயிண்ட் நம்பர் 1ங்க. ரெண்டாவது, அப்போ ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங்ல என்ன இருக்கும், கூட்ஸை வந்து கமாடிட்டியை வந்து பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அப்ப அந்த ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கூட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கூட்ஸ் அப்படின்னா பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, பரிமாறிக்கொள்ளுதல் அப்படின்னு பேருங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி கூட்ஸ். தமிழ் எழுதுறவங்க பொருட்களை வந்து பரிமாறிக்கொள்ளுதல், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி கூட்ஸ். இதுக்கு பேரு தான் என்னதுன்னு சொல்றாங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்னதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, பட் டெவலப் பண்ணுங்க அந்த பாயிண்ட்ஸை, ரைட்டுன்னா தேவைப்படும். அப்போ இந்த கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், எங்க இருந்து எங்க, அந்த இதை கேட்கலாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, ட்ரேடிங் கூட்ஸ் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம், அது வந்து கண்ட்ரிக்குள்ள இருக்குமா அல்லது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, கண்டம் விட்டு கண்டம் பாயுமா? ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கா என்னங்க? வித்தின் த கண்ட்ரின்னு போடலாமா? வித்தின் கண்ட்ரி, ரைட் பாரு, வித்தின் கண்ட்ரி, பிட்வீன் கண்ட்ரி, ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. உள்நாட்டு வணிகமும் இருக்குங்க, அல்லது வெளிநாட்டு வணிகம் ரெண்டா பிரிக்க முடியுதுங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. வித்தின் கண்ட்ரி நாட்டுக்குள்ளேயும் இருக்குங்க, 2 நாடுகளுக்கு இடையில இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. நாட்டுக்குள்ள இப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா டு ஜப்பான், 2 நாடு வந்து இதுல கனெக்ட் ஆயிருக்கு ஒரு வாணிகத்துலன்னா இதுக்கு பேர் என்ன, பைலேட்ரல் அப்படிங்கிறாங்க. மேக்ஸ்ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல படிச்சு பாருங்க, அந்த மாதிரி பைலேட்ரல். வித்தின்னா அந்த நாட்டுக்குள்ள யூனிலேட்ரல், அப்போ மல்டிலேட்ரல்,
இந்தியா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட நாடுகள் கூட அந்த வணிகத்துல வந்து ஈடுபடலாம். சேம் கமாடிட்டில, சேம் கூட்ஸ்க்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். நான் இப்போ ஒன் பை ஒன்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் அப்படியே பதிவு பண்ணிட்டே வரேன். நீங்க அந்த கதையை அப்படியே கேட்டுக்கிட்டு எக்ஸாமுக்கு நமக்கு தேவை அந்த இதுல எல்லாம் ஒரு எம்சிக்யூவா வந்தா எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறத பாருங்க. ட்ரேடிங் போட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல பார்ட்டர் சிஸ்டம். ஏற்கனவே நம்ம இதுல சங்க காலத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பார்ட்டர் பார்ட்டர் சிஸ்டம் என்னங்க அர்த்தம்? பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல பண்டமாற்று முறை சார். பண்டமாற்று முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நானே. இதுல பண்டமாற்று முறை அது ஒண்ணு இருக்கு. பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது பண்டமாற்று முறை அப்படின்னு இருக்குங்க. அப்ப பண்டமாற்று முறைனா இதுக்கு பெருசா அந்த தமிழ் வார்த்தையை உங்களுக்கு பெரும்பாலான தகவலை சொல்லி கொடுத்துருங்க. கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கூட்ஸ் டு கூட்ஸா பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு பொருள் இங்க நம்ம அதான் குறிஞ்சி திணை பேஸ்டில் பார்த்துருந்தோம். ஒரு இடத்துல வந்து கடல் பகுதியில் என்ன கிடைக்கும், அது வந்து வர இடத்துல கிடைக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்டமாற்று முறை வந்து இருக்கு. அதுவும் வந்து நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில முக்கியமான அம்சமா செயல்படுது அப்படிங்கிறத இதுல பார்த்து வச்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல இந்த இதுல பண்டமாற்று முறைன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுதான் 2 கிளாசிபிகேஷனா நம்மளால உடைச்சு கொண்டு வர முடியுதுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி. சிலபஸ்ல ட்ரேடிங் அப்படின்னே உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த டாபிக்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸ்போர்ட் ரெஃபர்ஸ் டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்ப என்ன சொல்றேன் பாருங்க, எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஏற்றுமதிங்க. அப்ப ஏற்றுமதி செய்யும் போது இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியான்னு எடுத்துக்கலாம். இந்தியாவில இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றோம். ரைட்டுங்களா? இந்தியாவில இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா இதுக்கான ஏற்றுமதி பண்ணா அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணோம்னா நம்ம அங்கிருந்து என்ன கொடுப்பாங்க? பணம் கொடுப்பாங்களா? இறக்குமதி பொருள் கொடுப்பாங்களாங்க சார்? என்ன பொருள் மேடம்? அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணி. ஓகே, அந்நிய செலாவணி இங்க யூஸ் பண்ண வேண்டியது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம சர்வீஸ் பண்றோம், ஏற்றுமதி பண்றோம், விற்பனை செய்யறோம் அப்படின்னாவே பொதுவாகவே கரன்சி கிடைக்கும். அந்நிய செலாவணி ஓகே, அதை கனெக்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம இந்தியாவில இருந்து ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்றோம்னா இந்தியாவில இருந்து திருப்பத்தூருக்கோ இந்தியாவில இருந்து திருச்சிக்கோ ஏற்றுமதி பண்ண முடியாது. இந்தியாவில இருந்து வேற நாட்டுக்கு போகுது. அப்போ வேற நாட்டுக்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபாரின் கரன்சி. அதுக்கு ரிலவெண்டா கிடைக்கிறது ஃபாரின் கரன்சி. இந்த கேள்வியை எழுப்புச்சானா நீங்க ஆன்சர் பார்த்துக்காங்க. இப்போ ஏற்றுமதியில வந்து நீங்க ஒரு சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா, சோல்டு பண்றீங்கன்னா, விற்பனை செய்றீங்க அப்படின்னா விற்பனைக்கு வந்து ஃபாரின் கரன்சி. ரைட்டுங்களா? அதுதான் நமக்கு இங்க ஈக்குவலண்டா அதுக்கு கிடைக்குதுங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜரா என்னென்ன ஏற்றுமதி செய்யலாம். நான் இன்னும் இது ஒண்ணுதான் பார்த்துட்டு இருக்கேன். இறக்குமதிக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதுல என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டியா இருக்கக்கூடியது இதுதாங்க, டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி ஏற்றுமதி. தமிழ்ல எழுதுறவங்க நான் அந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க அப்படியே நோட் பண்ணி எழுதிக்காங்க. டெக்ஸ்டைல்ஸ் அது சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் பேராமெடிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ட்ரக்ஸ் அண்ட் பேராமெடிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ். அப்புறம் அப்படி இங்க கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். அதெல்லாம் லெதர், இந்த மாதிரி இதெல்லாம் இது மோஸ்ட்லி அங்க இருக்கிறத நீங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ். தமிழ்ல சொல்றேன் தெரிஞ்ச வரைக்கும். சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் சொல்லியாச்சு, ட்ரக்ஸ்ன்னா புரியுது, பேராமெடிக்கல் டூல்ஸ்ன்னா புரியுது, கெமிக்கல்னா இதெல்லாமே புரியுது, லெதர் புரியுது. ஓர்ஸ்னா என்னங்க? ஓர் காது சார். தாதுக்கள், கனிமம், வளம் சொல்றோம் இல்லையா, மினரல்ஸ், அது புரியும்னு நினைக்கிறேன். கனிமத்துல நம்ம சொன்னோம்ல, இப்ப இரும்பு தாது எல்லாம் கூட சங்ககாலத்துல இருக்குங்க. சாஃப்ட்வேர், மென்பொருள், அதை பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப மேஜரான விஷயம்னு பார்க்கும்போது அதிகமா ஏற்றுமதி அப்படின்னு பார்க்கும்போது ஜவுளி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேள்வியே வந்திருக்குங்க. கீழ் உள்ளவைகளுள் கீழ் உள்ள ஏற்றுமதிகள்ல அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமா ஏற்றுமதி பண்றது எதுன்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கேள்விக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி நீங்க ரீட் பண்ணுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் கூட இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்போர்ட், இறக்குமதிக்கு வரலாம். அப்ப இறக்குமதியை பொறுத்தவரையில நம்ம அங்கிருந்து பொருட்களை இங்க நம்ம இறக்குமதி பண்றது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் இஸ் நாட் மோர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் பட் இட் இஸ் அன் இன்க்ளூட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இறக்குமதி பண்றதுங்க. நீங்க இறக்குமதி பண்ணாலும் இதுக்கு இங்க இருந்து நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம பேரி பண்ணிக்கணும். இப்போ இம்போர்ட்ல என்ன சொன்னோமோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஐட்டத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்காங்க. அங்க நம்ம வந்து ஃபாரின் கரன்சின்னு சொன்னோம். ஸோ இங்க என்ன கொடுப்போம்னா, நமக்கு இங்கிருந்து அவங்க பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது இங்கிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம். அப்போ என்னென்னலாம் இறக்குமதிக்கு வாய்ப்பு இருக்குங்க லிஸ்ட்டை வேணுமா தான் எடுத்துக்கலாம். நான் இங்க பாருங்க, இம்போர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டு இங்க போட்டுறேன். சில லிஸ்ட்டை இங்க கொடுக்குறேன். அதை நீங்க 1 by 1 ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. இம்போர்ட் ஐட்டம் அப்படிங்கிறது மினரல்ஸ் அதே தான் இருக்கு. எக்ஸ்போர்ட்ல இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. மினரல்ஸ் நம்பர் 2 முக்கியமான விஷயங்களை மட்டும் பதிவு பண்ணலாம். மினரல்ஸ், அயன், ஸ்டீல், அப்புறம் வேற என்ன பண்றாங்கன்னா ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எவ்வளோ மைண்ட்ல நிற்குமோ அதெல்லாம் பார்த்துக்காங்க. பிளாஸ்டிக், ஈவன் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் கூட இறக்குமதி பண்றோம். வெஜிடபிள் அண்ட் ஆயில் ப்ராடக்ட், ஸோ இதெல்லாமே நம்ம முக்கியமான இம்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் கொஸ்டினா மாட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சி ரேஞ்சில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. பார்த்தீங்கன்னா ட்ரேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்லியிருக்கோம். அதில் என்ன மெஜாரிட்டியான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட்ல 2 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்று இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்னல்னா உள்நாட்டு வணிகம், இன்டர்நேஷனல்னா வெளிநாட்டு வணிகம் அப்படின்னு அடுத்த 2 பார்ட்டாக கொண்டு வராங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த டாபிக் முடிச்சலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்துடுதுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்னு ஒரு ஹெட்டிங் போட்டுருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ரேட், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங், வணிகம் அப்படின்னு போட்டு அதனுடைய 2 வகைகள். அதுல நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல், உள்நாட்டு வணிகம், இன்டர்னல் ட்ரேட், உள்நாட்டு வணிகம். இன்னொன்னு இன்டர்நேஷனல் ட்ரேட். 9th புக்ல ரெஃபர் பண்ணுங்க, இதெல்லாம் இருக்குங்க. இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு 2 கொடுக்குறாங்க. அப்போ நீங்க இதுல இன்டர்னல்ல என்ன முக்கியமான நமக்கு தேவையானது, இன்டர்னல்னா உள்நாட்டு வணிகம் அப்படிங்கிறோம். அப்போ உள்நாட்டு வணிகத்துல நமக்கு வந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு நம்ம வணிகம் செய்ய போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அந்த ட்ரேடிங் ரூட் இருக்கு அப்படிங்கிறத கேள்வி கேட்கலாம். என்ன வேல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கீழே பதிவு பண்றப்ப ரோட்வே அண்ட் ரயில்வே, ரைட்டுங்களா? அப்போ நீங்க பாருங்க, சாலை மார்க்கமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே மார்க்கமாகவும் நம்ம வந்து இன்டர்னல் ட்ரேடிங் நடக்குது. ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் பிளேஸ்
an important role in the internal trade அப்படிங்கிறது தான் புக்கில் இருக்கிற கீவேர்டு. அந்த 9th புக்கில் போட்டிருக்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ரோட்வே அண்ட் ரயில்வேஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த இன்டர்னல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தோன்னா நேஷனல் கரன்சி இன்வால்வ் ஆகும். ரைட்டுங்களா? நேஷனல் கரன்சி முன்ன நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி யூஸ் பண்ணோம் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில். ரைட்டுங்களா? இங்கே பார்க்கும்போது அந்த நேஷனல் கரன்சி தான் இங்கே யூஸ் பண்ணி, இன்டர்னல் நாட்டுக்குள்ள தானே, அப்போ அந்த நாட்டுக்குள்ளன்ற போது நேஷனல் கரன்சி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நேஷனல் கரன்சி. ரைட்டுங்களா? இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு நம்மளை தொந்தரவு பண்ணலாம். அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஸ்பாட்ல அடிச்சிடலாம். அந்த விஷயங்கள் தெரிலங்கிற போது தான் மாட்டிக்குவோம். அடுத்து பாருங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்ல என்னென்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் அப்படின்னா இதெல்லாம் நான் முன்ன சொன்ன அந்த பைலேட்ரல் யூனிலேட்ரல் கான்செப்ட் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் பொறுத்தவரை ட்ரேடிங் பிட்வீன் 2 or மோர் தென் 2 countries அப்படிங்கிறோம். இதை 2 or more than 2 countries. 2 or more than 2 countries. டெஃபினேஷன் இதெல்லாம் 2 or more than 2 countries. அப்போ ட்ரேட் பிட்வீன் 2 countries, 2 கண்ட்ரிக்குள்ள ட்ரேடிங் நடந்தது அப்படின்னா அதுதான் பைலேட்ரல் அப்படிங்கிறோம். மோர் தேன் 2 countries இது நடந்துச்சுன்னா மல்டிலேட்ரல் அப்படின்னு பேர் இருக்குது. மல்டிலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பார்த்து வச்சுக்காங்க. அப்போ இதுல நீங்க கண்ட்ரி டு கண்ட்ரி இருந்தாலும் சரி, மோர் தேன் 2 countries, நம்ம ஒரு ஐடியா கொடுத்து பாருங்க, இந்தியா டு ஜப்பான் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியா, ஜப்பான், சைனா, ஸோ இந்த மாதிரி மோர் தேன் 2 countries இப்போ இருக்கிற போது இதுல என்ன ரோட்வே சொன்னோம், ரயில்வே சொன்னோம், இதுக்கு என்ன ட்ரேடிங் ரூட்டா இருக்கும் அப்படின்னா போர்ட். இது பாருங்க, இதுக்கே தான் சொல்றப்ப இந்த பாயிண்டவே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். துறைமுகங்கள் இன்வால்வ் ஆகும். ஹார்பர்ஸ். போர்ட்டுக்கும் ஹார்பருக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? போர்ட்னா துறைமுகமா தமிழ்ல? ஹார்பர்னா எனி ஐடியா? போர்ட் அண்ட் ஹார்பர்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. ஹார்பருக்கும் போர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? எனிவன்? ஹார்பர் தமிழ்ல என்ன வரும்? துறைமுகம் தானேங்க சார் அதுக்கும்? அதனால தான் அந்த டவுட் தான் கேட்கறேன். எனக்கு பரிச்சயம் இல்லாதனால தான் டக்குன்னு கேட்கறேன். போர்ட் தான் துறைமுகங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஹார்பருக்கு அதுவும் துறைமுகம் தான் சொல்றோமா? எஸ் சார். சரி, ஓகே, ரெஃபர் பண்ணிக்க. அதுக்கு பேரும் துறைமுகம் தான். ஏன் அதை 2ஆ பிரிக்கிறாங்கன்னு தெரியல. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகமா இருக்குமா சார்? அப்படி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அதுல ஏதாவது இருக்குங்க. இப்போ அந்த வாட்டரை வச்சு ஏதாவது அவங்க பிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். ஒரு கடற்கரையோட ஒரு நீர்ப்பரப்புல இருந்து இன்னொரு நீர்ப்பரப்புக்கு ஏதாவது அந்த டிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்றாங்களான்னு ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2த்துக்கும் தமிழ் பாத்தீங்கன்னா துறைமுகம் தான் வருது. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா புக்ல அந்த வார்த்தை ஏன் போர்ட்ஸ் அண்ட் ஹார்பர் ஆர் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டவுட் வந்தது. ஜஸ்ட் சரி பார்த்துக்கலாம். பிறகு ஏதாவது கிடைச்சதுன்னா அது சம்மந்தப்பட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேடிங் டைப்பை முடிச்சிருக்கிறோம். இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். இதை அப்படியே கட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம். ட்ரேட் இன் தமிழ்நாடு ஒரு ஹெட்டிங் போட்டுருக்காங்க. ட்ரேட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய வணிகம். ஆக்சுவலி தான் நம்ம சிலபஸ். ரைட்டுங்களா? நீங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நான் அனுப்புறேன். அப்போ இதுல தமிழ்நாட்டோட ட்ரேடிங்கை பொறுத்து வரல, பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பேசியாச்சு. அப்போ என்ன ரூட் பார்த்தீங்கன்னா ரோட்வே, ரயில்வே. சும்மா கீவேர்டு மட்டும் நான் கொண்டு வரேன். ரோட்வே, ரயில்வே, சாலை மார்க்கமாகவும், இன்னொன்று ரயில் மார்க்கமாகவும் அதை நம்ம அந்த டொமஸ்டிக் கூட்ஸை நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம். அப்போ இந்த ட்ரேடிங்கில் யார் இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்ற கேள்வி எழுக்கிறது வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டு வணிகத்தில்
பார்த்தோன்னா இப்போ இங்கே நேஷனல் லெவலில் பார்த்தோம், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு. ஸோ அதெல்லாம் போக தமிழ்நாட்டில் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது யார்? ஹேண்ட்லிங் அமாங் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹேண்ட்லிங் ஹேண்டில்டு அமாங் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்போ நாட்டுக்குள்ள அப்படின்னு வரும்போது இது எங்க பாருன்னா மாவட்டத்துக்குள்ள, ரைட்டுங்களா? அப்ப நீங்க தமிழ்நாட்டு வணிகம் எதுக்குள்ள செயல்படுது அப்படின்னா மாவட்டம் டு மாவட்டம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ரயில் மார்க்கமாகவும் அதே மாதிரி சாலை மார்க்கமாகவும் இது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கமாடிட்டிஸ் கூட்ஸை வந்து நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு முக்கிய இடமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட். மார்க்கெட்னா என்ன சொல்லுவீங்க? சந்தைகள். இந்த காணொலியை நீங்க அப்படியே கேட்டுட்டு சென்டென்ஸ் எல்லாம் நீங்க பிரேம் பண்ணிக்காங்க, ரைட்டுங்களா? மார்க்கெட்டிங் த கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், ரைட்டுங்களா? அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங், இந்த சந்தைகள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே தான் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ அப்போ சந்தைகள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இப்போ சந்தை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. ஒத்துமொத்தமா நீங்க இப்போ ஒரு சந்தைக்கு போனால் கூட அங்க இருக்கிறவங்ககிட்டலாம் பணம் வாங்குவாங்க. சாலை ஓரத்துல வச்சுக்கிற சிறு வியாபாரிகள் முதல் கொண்டு எல்லாருக்கிட்டுமே அந்த டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு ஷேர் பர்சன் இருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்காங்க. ஷேர் பர்சன் அந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு ஒரு ஷேர் பர்சன், அதை நிர்வகிக்க ஒரு ஷேர் பர்சன். ஷேர் பர்சன் சொன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க அப்படின்னு போட்டுக்காங்க. அந்த தலைவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி முக்கியமா 38 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கிறோம். இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஷேர் பர்சனோடு இயங்கக்கூடிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குங்களா? இது ஏதாவது கேள்வியா கேட்டு போறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம போட்டிருக்காது. 21 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இந்த மார்க்கெட்டிங்க்கு ஃபிக்ஸ்டா ஷேர் பர்சனோடு இயங்கக்கூடியது இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா 21 மார்க்கெட்டு தான் நமக்கு இதுவரை வந்து ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் இன் தமிழ்நாடு. ஸோ அப்போ இந்த பேராவில் இந்த டாபிக்ல ட்ரேடிங் இன் தமிழ்நாட்டில் அந்த வணிகத்தை நிர்வாகம் செய்யக்கூடியது வந்து மாவட்ட கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க. மாவட்டம் டு மாவட்டம் ட்ரேடிங் நடக்கும். மாவட்டத்திலிருந்து மாவட்டத்துக்கு ட்ரேடிங் நடக்கும். அதுக்கு ஒரு ஷேர் பர்சன் இருப்பாங்க. இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடியது வந்து வித் ஷேர் பர்சனுடைய கண்ட்ரோலோட அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியோடு இருக்கக்கூடிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 சந்தைகள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த சந்தைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஏபிஎம்சி. இதோட அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ட் மார்க்கெட்டிங் சென்டர். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் சென்டர். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசிங் மார்க்கெட்டிங் சென்டர். இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஏபிஎம்சி அப்படிங்கிறது தமிழ்நாடோட ட்ரேடிங்ல இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க ஏபிஎம்சி சென்டர் வந்து 303 இருக்குங்களாம். இங்க நான் போட்டிருக்கிற 21 என்ன அப்படின்னா மார்க்கெட். என்ன மார்க்கெட் அப்படின்னா ஷேர் பர்சன் வித் கமிட்டி. குழு உறுப்பினர்களோடு கொண்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 21 சொல்லியிருக்காங்க. ஏபிஎம்சி சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 303 சென்டர்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குங்க. இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது இதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. 303 சென்டரை இப்படி பிரிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னா முதல் நிலை மையங்கள், பிரைமரி சென்டர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் வச்சிருக்காங்க. பிரைமரி, செகண்டரி அப்படின்னு இருக்கு. பிரைமரி சென்டர்ஸ், செகண்டரி முதல் நிலை மையங்கள், இரண்டாம் நிலை மையங்கள். அதுக்கப்புறம் சில மையங்கள் வந்து சீசனுக்கு மட்டும் ரன் ஆகிற மாதிரி நான் ரெகுலேட்டட் மார்க்கிங். நான் ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் என்ன வச்சுக்காங்க. இது கொஞ்சம் வேற வழி கிடையாது. இந்த அமைப்புல இருக்கு. பட் நமக்கு தேவை இந்த கவுண்டிங் தேவை.
கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மார்க்கெட்டிங் தமிழ்நாட்டில் மொத்தம் 303 சொல்லிட்டோம். அடுத்த ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதிகமான ஏபிஎம்சி சென்டர் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்கலாம். ஈரோடுங்க. ரைட்டுங்களா? ஈரோடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோட்டில் தான் அதிகமான மார்க்கெட்டிங் சென்டர் இருக்கக்கூடியதுங்க. ERODங்களா? ஈரோடு. ஸ்பெல் தப்பாயிடுச்சு. வர த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மார்க்கெட்டிங் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கு தயார் பண்ணிக்காங்க. லார்ஜஸ்ட் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்கன்னா ஈரோடு அப்படின்னு போட்டுருங்க. எவ்வளவு இருக்கு அப்படின்றத லிஸ்டிங் கொடுத்துங்கிறாங்க. 34ங்க. ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்து லீஸ்டா இருக்கக்கூடியது 2 டிஸ்ட்ரிக்ட்ல காட்டியிருக்காங்க. ஒன்று வந்து கோவை, அடுத்தது பார்த்தீங்கன்னா தாஞ்சூர், தஞ்சை. கோயம்புத்தூர்லையும் தஞ்சாவூர்லையும் நெக்ஸ்ட் லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. 21 சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சென்டர்னு பார்த்துக்காங்க. ஏபிஎம்சி சென்டர் வந்து ஏபிஎம்சி சென்டரை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் சென்டர் ஓவராலா நமக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது 303. இது 3 கேட்டகரியா: பிரைமரி சென்டர், செகண்டரி சென்டர், சீசனல் சென்டர், நான் ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் மார்க்கெட்டிங் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ஃப்ரம் ஈரோடு, தஞ்சாவூர் அண்ட் கோயம்புத்தூர் 21 சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. டேட்டாஸ் ஃபாலோ பண்ணிக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் ட்ரேடிங்ல பார்க்கும்போது ஃபேமஸாக இப்போவும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய உழவர் சந்தை, அந்த ஏரியாவுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சப்ஹெட்டிங் போட்டுக்காங்க, உழவர் சந்தை. இதை பற்றின சில பேசிக் இன்ஃபர்மேஷன். இங்கேயும் ட்ரேடிங் நடக்குதுங்க. உழவர் சந்தை ரைட். உழவர் சந்தை இது இந்த ஸ்கீமை பற்றின சில. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை சேல் பண்ணுறது. ரைட்டுங்களா? அதே மாதிரி அங்கேருந்து அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இங்கே நடக்குதுங்க. அது ஒன்று சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃபார்மர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் உழவர் சந்தை அப்படிங்கிறது. இதில் என்ன நமக்கு தேவை, இதில் கேள்வி வேணும். உழவர் சந்தையில் என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதில் எப்படி நம்ம எம்சிக்யூவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளை என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது. உழவர் சந்தை அப்படிங்கிற டாபிக்ல எப்போ இதை ஆரம்பிச்சாங்க, எங்க ஆரம்பிச்சாங்க, யாராவது ஷேர் பண்றவங்க பண்ணிக்கலாம். உழவர் சந்தை வாஸ் ஸ்டார்டட் இன் ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பெரும்பாலும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை நான் கேட்குற கேள்விதான். யூஎஸ்ன்னு போட்டலாமா? யூஎஸ்னா உழவர் சந்தைங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை வாஸ் ஸ்டார்டட் எங்கே? யாராவது கெஸ் பண்றீங்களா பார்க்கலாம். இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. ஸ்டார்டட் அட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க? யாராவது ட்ரை பண்ணுங்க. எஸ், கரெக்ட். மதுரை கரெக்ட். முதல் உழவர் சந்தை வந்து மதுரையில ஆன் 1999ங்க. இந்த கேள்விக்கு தயாராகிக்காங்க. அப்போ உழவர் சந்தை வந்து மதுரை மாவட்டத்தில் 1999ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. உழவர் சந்தை ஸ்டார்ட் பண்ணல, இதுதான் மெயின். மற்றபடி இதில் நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, எவ்வளோ வந்து மார்க்கெட்டிங் நடந்திருக்கு, எத்தனை கோடி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் அங்கே அந்த பெனிஃபிட்டர் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அங்கே பெருசான டாபிக் எதுவும் இல்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர்ல அல்லது இந்த காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் ஃபேமஸ் எதுங்க? காஞ்சிபுரம்னா எது ஃபேமஸ்? பட்டு. பட்டு. ஆமா, பட்டு ஃபேமஸ். கல்விக்கு எதுங்க ஃபேமஸ்? காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ் கல்வியில. பிறகு எடுக்கலாம், அடுத்த டாபிக் அங்கதான் போறோம். டான் சில்க் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்காங்க. டான் சில்க் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிளா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிராக்கெட்ல வந்து அந்த டேர்மை சொல்ற, நோட் பண்ணிக்காங்க. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சில்க் ப்ரொடியூசர்ஸ்
ஃபெடரேஷன், ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன்ஸ். ஸோ த டான் சில்க்ஸ் இந்த அமைப்பு பாருங்க, இதான் இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனுடைய அந்த பாடியோட அமைப்பு பேர் தான் டான் சில்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்படி ரிவர்ஸ்ல வேணும்னா அதை புரிஞ்சுக்காங்க. இது நமக்கு கேள்வியா மாட்டணும் அப்படின்னா இதனுடைய ஹெட் குவார்டர் கேட்கலாம், ரைட்டுங்களா? இதனுடைய தலைமை இடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் அரைஸ் பண்ணலாம். காஞ்சிபுரங்க, நோட் பண்ணிக்காங்க, காஞ்சிபுரம். அவ்வளோதான், இந்த கொஸ்டினே இதை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வேர் ஹவுஸை இந்த டான் சில்க்ஸ், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் தான் வந்து நமக்கு அதை ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஹெட் குவார்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தகவலை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது இதில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல். இந்த பாயிண்ட்டை கூட நோட் பண்ணிக்க, அதான் இங்கே எழுதுறேன் பாருங்க. சும்மா இதெல்லாம் அப்ரிவேஷனாக கேட்கலாம். Industrial cooperatives, industrial cooperatives. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் விங் அப்படிங்கிறது இந்த அமைப்பு நமக்கு வந்து இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இதோட மேஜரான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா தொழில் மையங்கள், ரைட்டுங்களா? அப்ப அந்த தொழில் கூட்டுறவு மையங்கள் இருக்கு இல்லையா, அந்த விங்கோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்முடைய கைவினை பொருட்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றோம் இல்லையா, அது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ப்ரொமோட் பண்ணி ட்ரேடிங் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு அமைப்புல சொல்லணும் அப்படின்னா இங்க எப்படி நீங்க தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சில்க் அப்படின்னு வந்தாவே டான் சில்க் அப்படிங்கிறத டிக் பண்றீங்களோ, இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா சிப்காட் அப்படிங்கிறத டிக் பண்ணிடணும். சிப்காட், சிப்காட் தொழிற்சாலைன்னு சொல்றோம்ல, இப்பதான் பாருங்க நம்ம அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். இங்க நீங்க அதை கிளியரா ரீட் பண்ணி எடுத்துக்காங்க. சிப்காட் அப்படின்னு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இந்த சிப்காட்டுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க, அப்ரிவேஷன் கொடுக்குறேன், அதை வேணும் தான் நோட் பண்ணிக்காங்க. இந்த பாட்டு முழுக்காவே நமக்கு அப்ரிவேஷன் பாட்டு தாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் சிப்காட்டோட விளக்கம், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதான் நம்ம சிப்காட் அப்படிங்கிறோம். இந்த ஒரு தகவலை கிளியர் கட்டாக ரீட் பண்ணிக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம